पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च वचतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் போரினிலே பீமசேனன் துரியோதனனை நாபிக்கு பின்புறமாக அடித்து 2 துடைகளும் முறிந்தபடி தரையில் கிடக்கிறார். உடல் முழுக்க ரணவழி, உயிர் போகக்கூடிய நேரம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன் பார்த்து அஸ்வத்தான் மிகவும் மனம் நொந்து அழத் தொடங்கினார். எப்பேற்பட்ட தர்மாத்மான், எங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் அளித்த தர்மவான், இந்த உலகத்தில் புண்ணியம் என்பதே இல்லை, இவ்வளவு பெரிய புண்ணியம் செய்தவனுக்கு இப்படிப்பட்ட சாவா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் ஒரு சபதம் எடுத்தான். இன்று இரவிற்குள் பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் கொன்று குவிப்பேன். இது நான் வரையிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்ன தபஸ் மற்றும் சத்தியத்தை நான் பிடித்திருந்தேனோ அதனுடைய பலனாக நிச்சயமாக அவர்களை முடிப்பேன். இது என்னுடைய சபதம் என்று துரியோதனன் முன்னாடி செய்தான். துரியோதனன் மகிழ்ந்தான். கமண்டலத்தில் நீரை வரவழைத்து கிருபாச்சாரியார் மூலமாக துரியோதனன் சாகும் நிலையிலும் சேனாதிபதியாக்கினான் அஸ்வத்தாமன். அதாவது 18வது நாள் இரவு சேனாதிபதி யார் அப்படின்னா அஸ்வத்தாமன். இரவு நேரம் நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு பலவிதமான உபதேசங்களை கிருபாச்சாரியார் கூறுகிறார். அப்பா, இரவு நேரத்தில் போவது நிச்சயமாக தவறு. நாளை காலை நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் இருக்கிறது. நாம் பிரயத்தனம் செய்வது, எந்த ஒரு காரியம் ஜெயமாக வேண்டுமென்றால் நம்மளுடைய முழுமையான முயற்சியை எடுக்க வேண்டும். இது மட்டும் போருமா? இல்லை. தெய்வத்தினுடைய இச்சை 2வது. இந்த 2ம் சேரும் பொழுதுதான் அந்த காரியமானது ஜெயமாகும். ஆனால் இதெல்லாம் சொன்னாலும் அஸ்வத்தாமன் கேட்கிறபடி இல்லை. தர்மத்தின்படியா என்னுடைய தந்தையை கொன்றார்கள் கிருபாச்சாரியர். எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் இழந்து தியான நிலையில் அமர்ந்து கொண்டிருந்த என்னுடைய தந்தையை தன்னுடைய வாளினால் திருஷ்டத்யும்னன் கொண்ட பொழுது இது தர்மமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு நாம் தர்மத்தை பற்றி சிந்திப்பது எல்லளவும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பங்கிற்கு வாதாடி, இப்போ அஸ்வத்தாமனும் சரி, கிருபாச்சாரியார், கிருதவர்மன் 3 பேரும் அந்த இரவு நேரத்திலே அந்த பாண்டவர்கள் தங்கி இருந்த சிபிரத்தை நோக்கி சென்றனர். அங்கு பார்த்தவனா மிகப்பெரிய கருத்த உருவம், சிவந்த கண்களை உடையது, புலியினுடைய சர்மத்தை உடுத்து இருந்தது. அப்பொழுதுதான் அந்த சர்மத்திலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார்கள். பாம்புகளை ஆபரணமாக தரித்த சாக்ஷாத் ருத்ரதேவனே பாண்டவர்களுடைய சிபிரத்திற்கு காவல் காத்து கொண்டிருந்தான். எவ்வளவோ பானங்களை அஸ்வத்தாமன் எய்தும் அத்தனை பானங்களையும் உண்டது அந்த ருத்ரதேவர். இப்பொழுது அவன் புரிந்து கொண்டான். கிருபாச்சாரியாரே, நீங்கள் சொல்வது சரிதான். நாம் எவ்வளவுதான் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்று பிரயத்தனம் செய்தாலும் இறைவனுடைய இச்சை இல்லை என்றால் நிச்சயமாக நாம் மேல் செல்ல முடியாது என்பதை இப்பொழுது நான் உணர்கிறேன். கண்களை மூடி தியானித்து பாருங்க, நின்றபடியே ஒரு யாகத்தை செய்தார். யாக குண்டங்களை அமைத்து தன் கையில் இருக்கக்கூடிய வில்லுகளையே சமைத்துக்களாக்கி பாருங்க, ஒரு அற்புதமான யாகம். தன்னையே யாக பசுவாக்கி அர்ப்பணம் செய்தான். அங்கு நின்றிருக்கக்கூடிய ருத்ரதேவனாக இருந்தால் அந்த ருத்ரதேவனை காப்பவன் கிருஷ்ணனாக இருந்தான். தன்னையே சரணாகதி என்று அற்புதமான ஒரு யாகம் செய்தவுடன் உடனே அந்த கருத்த உருவமானது நேரடியாக வந்து அஸ்வத்தாமனிடம், அப்பா, இன்றோடு என்னுடைய காவல் நேரம் முடிந்துவிட்டது.
இனிமேல் இங்கு என்ன நடக்கப் போகிறதோ அது தெய்வத்தினுடைய இச்சை. அப்போ அந்த ருத்ரதேவன் இவ்வளவு பெரிய யாகம் செய்ததன் பலனாக ஒரு கட்கம், ஒரு கோடரி, ஒரு வாள், இதனை அஸ்வத்தாமனுக்கு கொடுத்து மறைந்தது அந்த உருவம். நியாயமாக பார்த்தால் அஸ்வத்தாமனும் சிவனின் ஒரு ரூபமே. அப்போ இதுதான் சமயம் என்று அந்த வாளினை எடுத்துக்கொண்டு சிபிரத்திற்குள் நுழைந்தான். அவன் நுழைந்த சிபிரத்தில்தான் திருஷ்டத்யும்னன் உறங்கிக் கொண்டிருந்தான். யுத்தமெல்லாம் நிறைவடைந்து விட்டது, இனி ஜெயமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான தூக்கம், அதுவும் இரவு நேரம், மணி 1 அப்போ உறங்கிக் கொண்டிருந்த திருஷ்டத்யும்னை அவனுடைய கூந்தலை தன் கையால் பிடித்து இழித்து தரையில் சாய்த்து அவனுடைய இதயத்தில் ஒரு காலும் கழுத்தில் ஒரு காலையும் வைத்து நெறித்து அந்த வில்லின் நான் என்று சொல்வார்களே அந்த கயிறினால் கழுத்தில் கட்டி தன்னுடைய வாளை எடுக்கக்கூட அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காது அவனை கொன்று தீர்த்தான் அஸ்வத்தாமன். அவனுடைய சகோதரர்கள் உத்தபோஜன், யுதாமன் இவா 2 பேரையும் கொன்றார்கள். மற்றும் அவன் நுழைந்த சிபிரம் உப பாண்டவர்கள் இருந்தார்கள். இந்த சப்தங்களை கேட்டு அந்த குழந்தைகள் எழுந்திருந்து தன் கையில் இருக்கக்கூடிய கத்தி, வாள், ஈட்டி போன்றவற்றை எடுத்து, ஆனால் அஸ்வத்தாமனுடைய கோர தாண்டவம் என்றே சொல்ல வேண்டும். அன்று அவன் அஸ்வத்தாமனே இல்லை, யமனின் அம்சமாக பார்த்து அத்தனை பேரையும் கொன்று குவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சிபிரத்தையே முழுக்க தீ வைத்து கொளுத்தினான். மனிதர்களை மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய யானைகள், குதிரைகள், ரதங்கள், பெண்கள், யார் யார் மேல் யுத்தம் செய்யக்கூடாதோ, அஸ்திர சஸ்திரத்தை இழந்தவர்கள், முதியவர்கள் என்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கண்ணில் படும் அனைவரையும் கொன்று தீர்த்தான் அஸ்வத்தாமன். பாரு, இப்போ எங்க பார்த்தாலும் ஆக்ரோஷம், அழுகை குரலாக இருந்தது. தந்தை இறந்ததற்காக மகன் அழுது கொண்டிருந்தால் அந்த மகனையும் வஞ்சம் தீர்த்தான் அஸ்வத்தாமன். அங்கங்கு கைகள், கால்கள், தலைகள், இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ ஒருவேளை இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து யாராவது ஒருவர் இருவர் அந்த சிவரத்திற்கு வெளியே வந்தால் வெளியில் இருக்கக்கூடிய கிருபாச்சாரியாரும் கிருதவர்மனும் அவர்களையும் கொன்று குவித்தனர். இன்னும் சொல்ல போனால் அன்று இரவு முழுக்க அனைவரும் சர்வநாசம் ஆனார்கள். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது அந்த சிபிரத்துக்கள் போகும்போது எந்த விதமான சப்தமும் இல்லாமல் அத்தனை பேரும் உறங்கிக் கொண்டிருந்தார்களோ, அதே போல சிபிரத்திலிருந்து அஸ்வத்தாமன் வரும் பொழுது ஒரு நீண்ட அமைதி. அனைவரும் போகும்போது உறங்கிக் கொண்டிருந்தார்கள், திரும்பி வரும்போது அனைவரும் இறந்து கிடந்தார்கள். அந்த சடலத்தை பார்த்து கூக்குழல் இடுவதற்கு கூட ஒரு ஜீவன் தனியாக அங்கு யாரையும் விட்டு வைக்கவில்லை. அப்பேற்பட்ட நிசப்தம். இப்பொழுது விடியற் காலை 4:30 பாரு. இதற்கு நடுவில் இந்த சிபிரத்தில் தப்பித்தவன் ஒரே ஒருவன். அவன் யார் அப்படின்னா திருஷ்டத்யும்னனுடைய சாரதி. அவன் வெளியே ஓடி வரும் பொழுது கிருதவர்மனிடம் மாட்டிக்கொண்டார். கிருதவர்மன் ஓங்கி அவனை அடித்த பொழுது நிலத்தில் வீழ்ந்தான் செத்த மாதிரி. இவன் இறந்து விட்டான் என்று அவனை விட்டான் கிருதவர்மன். கிருதவர்மன் அந்த இடத்திலிருந்து நகர்ந்ததும் எழுந்து ஓடிவிட்டான். ஏன்னா இவன்தான் இங்கு நடந்த அனைத்து அவலங்களையும் பாண்டவர்களிடம் போய் அனைத்து விஷயங்களையும் சொன்னான். அஸ்வத்தாமன் அனைவரையும் கொன்று பழி தீர்த்து விட்டான். இந்த விஷயத்தை அவன் கையில், அஸ்வத்தாமன் கையில் பிடித்திருந்த வாளும் சரி, கையும் சரி, இரத்தத்தால் நிரம்பி இருந்தது. இரண்டும் ஒரே மாதிரி இருந்தது. கையும் வாளும் ஒரே மாதிரி இருந்தது. மூவருக்கும் பயங்கர சந்தோஷம். யாரு? அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருத்தவர்மன். இன்னும் சொல்ல போனா அவர்கள் தொடைகளை தட்டி தான் ஏதோ சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதித்து விட்டதாக அந்த 3 பேரும் இந்த நல்ல செய்தியை துரியோதனிடம் போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்பும் பொழுது எந்த எதிரியும் செய்யக்கூடாத ஒரு விஷயம்
அந்த உப பாண்டவர்கள் குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த 5 பேர் தலையினையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு, ஏன்னா இதை காண்பித்தால் துரியோதனன் மிகவும் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா துரியோதனன் அங்கங்கு அந்த காட்டில் உள்ள பிராணிகள் அவனை கடித்து குதறினால் இரத்த வாந்தி எடுத்து கொண்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனா அங்கு தன்னை தாக்க வருகின்ற நரிகளையும் நாய்களையும் தன் பக்கத்தில் வராதபடி ஓட்டி கொண்டிருந்தான். தர்மத்திற்கு விருத்தமாக, அதாவது அதர்ம ரீதியில் நடந்தால் அவனுடைய சாவு எவ்வளவு கோரமாக இருக்கும் என்பதை மகாபாரதம் ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறது. ஏன்னா அங்கிருந்து மூவரும் வந்து அந்த துரியோதனன் வீழ்ந்து கிடக்கின்ற அந்த காட்சி, உடம்பெல்லாம் இரத்தம், என்ன இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அவனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு போகப் போகிறது என்கின்ற நிலையிலே, கதா யுத்தத்தில் மிகப்பெரிய சிரேஷ்டன் என்று பலராமனால் பாராட்டப்பட்ட துரியோதனா, உனக்கா இந்த நிலைமை? உன்னுடைய தாய் தந்தையரை நினைத்தால் என் மனமெல்லாம் நடுங்குகிறது. இந்த விஷயத்தை நான் எப்படி போய் அவர்களிடம் நான் சொல்வேன்? நான் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்த வள்ளல் நீ. ஒரு தர்மாத்மாவுக்கே இந்த நிலைமைன்னா, இது சொல்லக்கூடியது யாருன்னா அஸ்வத்தாமன். யாரு? துரியோதனன் மிகப்பெரிய தர்மாத்மா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கார். நீ நிச்சயமாக அனைத்தையும் தானம் வழங்கி எங்களையெல்லாம் உயர்ந்த நிலையில் வைத்திருந்த நீ நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்குத்தான் செல்வாய். கவலையே படாத. நாங்கள் எவ்வளவு செஞ்சாலும் உன்னுடைய ஸ்தானத்தை நாங்கள் அடையவே முடியாது. ஆனால் நீ இந்த உலகத்தில் இல்லை என்றால் அமைதி என்ற ஒன்று எங்களிடத்தில் இல்லவே இல்லை. துரியோதனா, உன்னுடைய இந்த நிலையில் எங்களால் பார்க்க கூட முடியவில்லை. ஸ்வர்க்கத்தில் இதுவரை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் உனக்காக காத்திருப்பார்கள் துரியோதனா. ஒரு பக்கம் பீஷ்மாச்சாரியார் துரியோதனன், உன்னுடைய அபிமான மித்திரன் கர்ணன், உன்னுடைய அனைத்து தம்பிகளும் உன்னை சிவப்பு கம்பளம் போட்டு உன்னை வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் அந்த ஸ்வர்க்கத்தில். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்து அஸ்வத்தாமன் தன் கையில் இருந்த அந்த உப பாண்டவர்களுடைய 5 தலைகளையும் காண்பித்தான். அதை பார்க்க பார்க்க துரியோதனன் அவனுடைய பிராணம் விட்டான், உயிரிழந்தான். எப்பொழுது துரியோதனனுடைய இறப்பு உறுதியாயிற்று, இதுவரை எங்கோ இருந்து கொண்டு நடப்பதை தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்த அந்த சஞ்சயனுடைய அந்த பார்வை இந்த நிமிஷத்தோடு அந்த காட்சிகள் எல்லாம் மறைந்தது. இதற்கு மேல் அந்த திவ்ய திருஷ்டி என்பது அவனிடத்தில் இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா, சாகும் தருவாயில் கூட 2 விஷயங்களை நீங்களெல்லாம் நிச்சயமாக பாண்டவர்கள் அத்தனை பேரும் அழிக்க வேண்டும் என்பது ஒரு விஷயமாக இருந்தால், அஸ்வத்தாமனை அழைத்து என்னுடைய மனைவியிடம் நீ ஒரு குழந்தை மகவை பெற்று இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டான். அதற்கும் சரி என்று ஒப்புக்கொண்டவன் அஸ்வத்தாமன். எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் இதற்கு ஒப்புக்கொண்டதனாலேயே அவனுடைய பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அந்த நிமிஷத்திலே போச்சு. ஏன்னா பின்னாடி அவன் பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்த பொழுது அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு பிரம்மச்சாரியினால் தான் அதை திருப்பி எடுக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது இவனால் திருப்பி எடுக்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, துரியோதனன் கேட்டதற்கு சரி என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை இழந்தார். இத்தனை பேர் அந்த சிபிரத்துக்குள் இறந்து கிடந்தார்களே, அந்த ராத்திரி ஒவ்வொரு இரவிலும் அந்த பாண்டவ சகாக்கள் என்று சொல்கிறார்களே, திருஷ்டத்யும்னன், உப பாண்டவர்கள் அத்தனை பேர் கனவும் இந்த மாதிரி ஒரு சொப்னம் விழுந்து கொண்டே இருந்ததுன்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. தினசரி என்ன அப்படின்னா, பத்ரகாளியை தங்களுடைய கனவில் கண்டுகொண்டே வந்தனர். இப்படித்தான் உங்களுடைய சாவு ஆகப் போகிறது. அந்த பத்ரகாளியினுடைய கண்கள் சிவந்து இருந்தது.
அந்த நாக்கினை வெளியே எடுத்துக்கொண்டு கோர ரூபத்தோடு அந்த காளி இந்த சிபிரத்துக்கள் யார் யார் இறந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மரணத்தை முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்கிறாள். அவளுடைய வஸ்திரம் சிவப்பு வண்ணத்தில். காளியினுடைய கனவு யுத்தம் நடத்த அந்த 18 நாள் இரவிலும் அனைவருடைய கனவிலும் வந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இந்த விஷயெல்லாம் கேள்விப்பட்ட பாண்டவர்கள் துடிதுடித்து போனார்கள். வந்து அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.